Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏற்காட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்துணை பூங்கா, ஏரி பூங்கா, பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் குகை கோயில், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் பொழுதை போக்கினர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவிலில் போலி ரசீது மூலம் பூஜைகளுக்கு கட்டணம் வசூலித்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடந்தம்பட்டி பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் அறக்கட்டளை மூலம் கோவில் பூஜைகள், அபிஷேகம், அர்ச்சனை ஆகியவற்றிற்கு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஆடிப்பெருக்கையொட்டி சில நபர்கள் போலி ரசீது அடித்து பக்தர்களிடம் வசூலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் கோவில் நிர்வாகிகள் போதிய அளவில் இல்லாததால் சில நபர்கள் போலி ரசீது அடித்து வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வெள்ளாளன்குளம் கோவில் திருவிழாவில் சமையல் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆட்டுக்கிடாய்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் எரிந்து தீக்கிரையாகியது. சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி அறிவுரை வழங்காமல் அலட்சியமாக செயல்பட்டது பெரும் விபத்து ஏற்பட காரணமாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அதிமுக நிர்வாகியை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டி கொணலவாடியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளராக சசிகுமார் என்பவர் உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கோவில் திருவிழாவில் புத்தூரைச் சேர்ந்த ஒருவர் சசிகுமாரின் சொந்தக்கார பெண்ணிடம் கிண்டல் செய்ததை தட்டி கேட்டபோது ஏற்பட்ட பிரச்சனையில் சசிகுமார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடினர். இதனை அறிந்த கிராம மக்கள் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள மாயனூர் காவிரி ஆற்றில் குளித்தபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் தேடி வருகின்றனர். ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மாயனூர் காவிரி கரையில் உள்ள மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு நண்பர்களுடன் வந்த நாகனூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் காவிரி ஆற்றிலிருந்து கிளை வாய்க்கால் பிரியும் இடத்தில் குளித்தபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். சில நாட்களுக்கு முன்பு அதே இடத்தில் குளித்த ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட நிலையிலும் அந்த இடத்தில் தடுப்புகள் அமைக்காமல் விடிய அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவையொட்டி நடந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோயில்களில் ஆடிப்பெருக்கு திருவிழாக்களின் ஒரு பகுதியாக பெரியகாடு பகுதியில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இரவு 10 மணிக்கும் மேலாக நிகழ்ச்சி தொடர்ந்ததால் விதிகளை மீறுவதாக கூறி காவல்துறையினர் அனைவரையும் கலைந்து போக கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் பொதுமக்கள் சிலரும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விஷயத்துல நான் கேட்கிறோம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் ஆடிப்பெருக்கை ஒட்டி படையலிட்டு நாத்துக்கு நெல் விதைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கீழ்பெண்ணாத்தூர் சுற்றியுள்ள மங்கலம், அணுகுமலை, ஓலைப்பாடி, நாரையூர், வேடந்தவாடி, பூதமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் நாட்டு ரக நெல் விதைகளையும் அதிக மகசூல் தரக்கூடிய நெல் விதைகளையும் விதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆடி 18 விதைத்து பொங்கல் திருநாளன்று நெல் அறுவடை செய்வது தமிழர் மரபாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினரை சிறுத்தை துரத்திய நிகழ்வு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது தொடர்பாக எழுந்த தொடர் புகார்களால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை வனத்துறையினரை துரத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் வனத்திற்குள் சென்ற சிறுத்தை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் வரலாம் என்பதால் விவசாய நிலங்களுக்கு செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நடைமேடையில் உறங்கிய முதியவரை ரயில்வே போலீஸ் லத்தியால் தாக்கிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் முதியவருக்கு கை மற்றும் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அங்கிருந்த பயணிகள் காவலரிடம் எதற்காக முதியவரை அடிக்கிறீர்கள் என்று கேட்டதும் அந்த காவலர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். போலீசாரின் மனிதாபிமானமற்ற இந்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது.